ஒரு ஆண் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்வது எளிதானது. ஆனால் அவன் உண்மையாகவே காதலிக்கிறானா? அதை எப்படி தெரிந்து கொள்வது? வார்த்தைகளால் அல்ல, அவன் செய்யும் சில சிறிய செயல்களால். பல பெண்கள் ஒரு தவறு செய்கிறார்கள். தினமும் மெசேஜ் அனுப்பினால் காதல், தினமும் ஃபோன் செய்தால் காதல், விலை உயர்ந்த பரிசு கொடுத்தால் காதல் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான காதல் இந்த விஷயங்களால் மட்டும் அளக்க முடியாது. ஒரு ஆண் உண்மையாக காதலித்தால் அவனுடைய மனமும் பழக்கமும் நடத்தையும் மாறும். இன்று அந்த அறிகுறிகளை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் கடைசியில் சொல்லப்போவது உண்மையாக காதலிக்கும் ஆண்களிடம் மட்டுமே தெரியும் அறிகுறி. முதல் அறிகுறி என்னவென்றால், உங்களுக்கு நேரம் ஒதுக்குவான். ஒரு மனிதனிடம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மதிப்புள்ள ஒன்று என்ன தெரியுமா? பணம் இல்லை, அழகு இல்லை, அவனின் நேரம். ஒரு ஆண் தனது வேலை, நண்பர்கள், பொழுதுபோக்கு இவற்றுக்கு நடுவில் உங்களுக்காக நேரம் ஒதுக்கிறான் என்றால் நீங்கள் அவனுடைய மனதில் முக்கியமான இடத்தில் இருக்கிறீர்கள். அவன் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும், சாப்பிட்டையா, வீட்டிற்கு போயிட்டையா, உடம்பு எப்படி இருக்கிறது என்று சில நிமிடம் கேட்டால் அது அக்கறையின் வெளிப்பாடு. உண்மையான காதலில் நேரம் கிடைத்தால் பேசுவது மட்டும் அல்ல, நேரம் ஒதுக்கி பேசுபவன்தான் உண்மையான காதல். அறிகுறி 2, உங்கள் சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷமாக நினைப்பான். ஒரு ஆண் உண்மையாக காதலித்தால் நீங்கள் சிரிப்பதை பார்த்து அவனுக்கு சந்தோஷம் வரும். நீங்கள் வெற்றி பெற்றால் அவன் பெருமைப்படுவான். நீங்கள் சோகமாக இருந்தால் அவனால் அமைதியாக இருக்க முடியாது. இதுதான் உண்மையான காதலின் அடையாளம். அவன் உங்களிடம் போட்டி போட மாட்டான். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை அடைய மாட்டான். மாறாக இன்னும் உயர வேண்டும் என்று நினைப்பான். அறிகுறி 3, உங்களை மாற்ற முயற்சி செய்ய மாட்டான். பலர் காதலித்த ஆரம்பித்த பிறகு இப்படி ட்ரெஸ் போடாத, அவங்களோட பேசாத, இதை பண்ணாத என்று முழுவதுமாக மாற்ற முயற்சி செய்வார்கள். ஆனால் உண்மையான காதலிக்கும் ஆண் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளும் முயற்சி செய்வான். குறை இருந்தால் மரியாதையாக பேசுவான். உங்களை தனித்துவத்தை மதிப்பான். ஏனென்றால் காதல் என்பது ஒருவரை மாற்றுவதல்ல, அவரை புரிந்து கொள்வது. அறிகுறி 4, சிறிய விஷயங்களையும் நினைவில் வைத்திருப்பான். நீங்கள் ஒரு முறை சொன்னால் அந்த விஷயத்தை கூட அவன் மறக்க மாட்டான். உங்களுக்கு பிடித்த நிறம், பிடித்த உணவு, பிடித்த பாடல், பிறந்த நாள் அல்லது நீங்கள் பயன்படுத்தும் ஒரு விஷயம், இந்த சிறிய விஷயத்தை கூட நினைவில் வைத்திருப்பான். அவன் கவனமாக உங்களை கேட்கிறான் என்பதற்கான சான்று. காதலில் கவனம் இருக்கும். கவனம் இருக்கும் இடத்தில் நினைவு இருக்கும். அறிகுறி 5, உங்கள் எதிர்காலத்தில் தன்னுடைய சேர்த்து யோசிப்பான். ஒரு ஆண் உண்மையாக காதலித்தால் அவன் பேசும் வார்த்தைகளில் எதிர்காலம் இருக்கும். நாம் என்ற வார்த்தைகள் அதிகமாக வரும். நாம் எங்கே வாழ்வோம், நாம் என்ன செய்யலாம், நாம் வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் பேச்சு வந்தால் அவன் உங்களை ஒரு தற்காலிக உறவாக பார்க்கவில்லை, நீண்ட கால வாழ்க்கை துணையாக பார்க்கிறான். இடைவேளை சிந்தனை இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி இல்லை. சில காதலை வார்த்தையால் வெளிப்படுத்துவார், சிலர் காதலை செயல்களால் வெளிப்படுத்துவார். ஆனால் ஒரே ஒரு அறிகுறி வைத்து முடிவு செய்ய முடியாது. ஒரு மனிதனின் தொடர்ச்சியான செயல்களை பார்த்துதான் முடிவு செய்ய வேண்டும். இதுவரை பார்த்த அறிகுறிகளில் எத்தனை அறிகுறிகள் உங்கள் காதலனிடம் இருக்கிறதென்று கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையாக காதலிக்கும் ஒரு ஆண் ஏன் உங்களை பாதுகாக்க முயற்சி செய்கிறான்? ஏன் உங்கள் குடும்பத்தையும் மதிக்க ஆரம்பிக்கிறான்? ஏன் உங்கள் கண்ணீரை அவனால் தாங்க முடியாது என்பதை விரிவாக பார்க்கலாம். ஒரு ஆண் உண்மையாக காதலித்தால் தெரியும் 5 அறிகுறிகளை பார்த்தோம். ஆனால் இப்போது சொல்ல போகும் அறிகுறிகள் இன்னும் ஆழமானவை. ஏனென்றால் இவை வெளியில் எல்லோருக்கும் தெரியாது. அவனுடைய மனதில் என்ன நடக்கிறது என்பதுதான் காட்டும். வாங்க தொடரலாம். அறிகுறி 6, உங்கள் பாதுகாப்பை பற்றி உண்மையாக அக்கறை கொள்வான். ஒரு பெண்ணை உண்மையாக காதலிக்கும் ஆண் அவனுடைய அழகை மட்டும் ரசிக்க மாட்டான்,
அவள் பாதுகாப்பாக இருக்கிறாளா என்பதையும் கவனிப்பான். நீங்கள் இரவு நேரத்தில் வெளியே சென்றால் வீட்டிற்கு போனதும் ஒரு மெசேஜ் பண்ணு என்று சொல்வான். மழையில் நனைந்தால் சூடாக ஏதாவது குடி என்று நினைவூட்டுவான். உடல்நிலை சரியில்லை என்றால் அவனுடைய மனம் அமைதியாக இருக்காது. இது கட்டுப்படுத்தும் குணம் அல்ல, அக்கறை. அக்கறைக்கும் கட்டுப்படுத்தும் குணத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அறிகுறி 7. உங்கள் குடும்பத்தை மதிக்க ஆரம்பிப்பான். ஒரு ஆண் காதலிப்பது உங்களை மட்டுமல்ல, உங்களை உருவாக்கிய மனிதர்களையும் மதிக்கத் தொடங்குவான். உங்கள் அப்பா, அம்மா, சகோதரர் பற்றி கேட்பான். அவருக்கு மரியாதை கொடுப்பான். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் அவனுடைய வாழ்க்கையிலும் முக்கியமானவர்களாக மாற ஆரம்பித்து விடுவார்கள். அறிகுறி 8. உங்கள் கனவுகளுக்கு துணை இருப்பான். உண்மையான காதல் ஒருவரின் கனவுகளை உடைப்பது அல்ல, அதை நிறைவேற்ற உதவுவது. நீங்கள் படிக்க வேண்டுமென்றாலும், வேலை செய்ய வேண்டுமென்றாலும், தொழில் தொடங்க வேண்டுமென்றாலும் அவன் உங்களை ஊக்குவிப்பான். உன்னால் முடியும் என்று சொல்லும் ஒரு மனிதன் உங்களை உண்மையாக நேசிப்பவனாக இருக்கலாம். அறிகுறி 9. தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டான். பலரும் சாரி என்று சொல்வது மிகவும் கடினம். அகம்பாவம் தடிக்கிறது. ஆனால் உண்மையாக காதலிக்கும் ஆண் தான் தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்வான். தான் தவறு செய்துவிட்டேன், மன்னிச்சிடு என்று மனதார சொல்வான். அவன் எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டான். உறவு சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பான். அறிகுறி 10. உங்கள் கண்ணீரை பார்த்து அவன் அமைதியாக இருக்க மாட்டான். ஒரு பெண் அழும்போது எல்லா ஆண்களுக்கும் ஒரே மாதிரி நடந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் காரணமே கேட்க மாட்டார்கள், சிலர் அலட்சியமாக இருப்பார்கள். ஆனால் உண்மையாக காதலிக்கும் ஆண் உங்கள் கண்ணீருக்கான காரணத்தை முதலில் தெரிந்து கொள்ள விரும்புவான். உங்களை சிரிக்க வைக்க முயற்சி செய்வான். உங்கள் வலியை குறைக்க முயற்சி செய்வான். ஏனென்றால் நீங்கள் அழும்போது அவனுடைய மனமும் காயமடையும். ஒரு முக்கியமான உண்மை. இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அக்கறை காட்டுவது நல்லது, ஆனால் அந்த அக்கறை உங்கள் சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது. நீ யாரிடமும் பேசக்கூடாது, வெளியே போகக்கூடாது, நான் சொல்வதை மட்டும் கேட்க வேண்டும். இது காதலின் அறிகுறி அல்ல, இவை கட்டுப்படுத்துதலின் மனநிலையின் அறிகுறி. உண்மையான காதல் நம்பிக்கையை வளர்க்கும், பயத்தை அல்ல. இதுவரை நாம் மொத்தம் 10 அறிகுறிகளை பார்த்துவிட்டோம். இந்த அறிகுறிகளில் உங்கள் வாழ்க்கையில் எந்த அறிகுறி நடந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இன்னும் மிக சக்தி வாய்ந்த அறிகுறிகள் மீதம் இருக்கின்றனர். ஒரு ஆண் உண்மையாக காதலித்தால் ஏன் உங்கள் முன்னால் மட்டும் தனது பலவீனத்தை வெளிப்படுத்துவான்? ஏன் சின்ன சண்டைக்கு பிறகும் உங்களை இழக்க விரும்ப மாட்டான்? ஏன் உங்கள் மீது மரியாதையை ஒருபோதும் இழக்க மாட்டான்? இவை அனைத்தையும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இப்போது சொல்லப்போகும் விஷயம் மிக முக்கியமானவை. ஏனென்றால் ஒரு மனிதனின் உண்மையான காதல் அவன் சிரிக்கும்போது மட்டும் தெரியாது, கஷ்டத்தில் இருக்கும்போதும் தான் தெரியும். அறிகுறி 11. தனது பலவீனங்களை உங்களிடம் மறைக்க மாட்டான். பொதுவாக பல ஆண்கள் தங்களுடைய கஷ்டங்களை வெளியில் சொல்ல விரும்ப மாட்டார்கள். அழ வேண்டுமென்று தோன்றினாலும் அழுகையை அடக்கிக் கொள்வார்கள். மன அழுத்தம் இருந்தாலும் நான் நல்லாதான் இருக்கேன் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் ஒரு ஆண் உங்களை உண்மையாக காதலித்தால் அவன் தனது உண்மையான முகத்தை உங்களிடம் காட்டத் தொடங்குவான். அவனுடைய பயங்கள், தோல்விகள், குடும்ப பிரச்சனைகள், வேலைக்கான கவலைகள் எல்லாவற்றையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வான். ஏனென்றால் அவன் உங்களை நம்புகிறான். உண்மையான காதலின் நட்பு இருக்கிறது, அதனுடன் சேர்ந்து நம்பிக்கையும் இருக்கு. சண்டை வந்தாலும் உங்களை விட்டு விலக மாட்டான். எந்த உறவாக இருந்தாலும் கருத்து வேறுபாடு வரும், சண்டை வரும், கோபம் வரும், அது இயல்பு. ஆனால் உண்மையாக காதலிக்கும் ஆண் ஒரு சண்டைக்காக உறவை முடித்து கொள்ள மாட்டான். கோபமாக இருந்தாலும் சிறிது நேரம் கழித்து பேச முயற்சி செய்வான். நம்ம பிரச்சனையை சரி செய்யலாம் என்று நினைப்பான். ஏனென்றால் அவனுக்கு வெற்றி முக்கியமல்ல, உறவுதான் முக்கியம். உங்களை எல்லோரிடமும் மரியாதையுடன் அறிமுகப்படுத்துவான்.
ஒரு ஆண் உண்மையான காதலித்தால் உங்களை மறைத்து வைக்க மாட்டான். சரியான நேரம் வந்ததும் தனது நண்பர்களிடம், குடும்பத்தினரிடம் மரியாதையுடன் உங்களை பற்றி பேசுவான். ஏனென்றால் அவன் உங்களை பற்றி வெட்கப்படவில்லை, பெருமைப்படுகிறான். ஒரு ஆண் காதலிக்கிறான் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று, அவன் முக்கியமான முடிவுகளை உங்களிடம் கருத்து கேட்பான். உனக்கு என்ன தோணும், நீ என்ன சொல்ற, இதை செய்யலாமா என்று கேட்பான். ஏனென்றால் நீங்கள் அவனுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டீர்கள். உங்கள் கருத்து அவனுக்கு முக்கியமானது. உங்களை ஒருபோதும் அவமானப்படுத்த மாட்டான். உண்மையான காதலில் இருக்கும் இடத்தில் மரியாதையும் இருக்கும். மற்றவர்களின் முன்னால் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். உங்களை கிண்டல் செய்து அழ வைக்க மாட்டான். உங்கள் பலவீனங்களை ஆயுதமாக பயன்படுத்த மாட்டான். உங்கள் சுயமரியாதையை காப்பாற்றுவான். ஏனென்றால் அவன் உங்களை நேசிப்பது மட்டுமல்ல, மிகவும் மதிக்கவும் செய்கிறான். ஒரு முக்கியமான உண்மை, இங்கே ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உண்மையான காதல் என்றால் 24 மணி நேரமும் பேசுவதல்ல, ஒவ்வொரு நிமிடமும் எங்கே இருக்க என்று கேட்பதல்ல, ஒருவருக்கொருவர் நம்பிக்கை கொடுப்பது, சுதந்திரத்தை மதித்து தேவைப்படும் நேரத்தில் துணையாக இருப்பதுதான் உண்மையான காதல். காதல் என்ற பெயரில் சந்தேகப்படுவது, கட்டுப்படுத்துவது அதிகமாக இருந்தால் அது ஒரு ஆரோக்கியமான உறவாக இருக்காது. ஒரு ஆணின் உண்மையான காதல் அவன் செயல்களில் எப்படி வெளிப்படுகிறது என்பதை இன்னும் ஆழமாக புரிய வைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள், எல்லா ஆண்களும் ஒரே விதமான காதலை வெளிப்படுத்த மாட்டார்கள். சிலர் அதிகமாக பேசுவார்கள், சிலர் அமைதியாக இருப்பார்கள். அதனால் ஒரே ஒரு அறிகுறியை வைத்து முடிவு செய்ய முடியாது. மொத்த நடத்தையும் கவனிக்க வேண்டும். உங்கள் சிறிய வெற்றியை கூட மனதார கொண்டாடுவான். ஒரு தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்தீர்களா, வேலையில் ஒரு பாராட்டு கிடைத்ததா, நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த ஒரு விஷயம் வெற்றி பெற்றதா, உண்மையாக காதலிக்கும் ஆண் அதை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள மாட்டான். சூப்பர், உன்னை நினச்சி பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று மனதார மகிழ்வான். உங்கள் வெற்றியை தன்னுடைய வெற்றியாக உணர்வான். உண்மையான காதல் பொறாமையை உருவாக்காது, பொறுமையை உருவாக்கும். உங்கள் கனவுகளுக்கு தடையாக இருக்க மாட்டான். சில உறவுகள் இதை செய்யாதே, அதை வேலையை விட்டுவிடு, வீட்டிலேயே இரு என்று கனவுகளை நிறுத்த செய்வார்கள். ஆனால் உண்மையான காதல் கனவுகளை பறிக்காது, அவற்றை அடைய தைரியம் கொடுக்கும். நீங்கள் முன்னேற வேண்டுமென்று விரும்பும் மனிதன் உங்கள் வாழ்க்கையை உண்மையாக காதலிக்கிறான் என்று அர்த்தம். உங்கள் குறைகளை மட்டும் பார்க்க மாட்டான். இந்த உலகத்தில் குறையில்லா மனிதர்கள் யாரும் இல்லை. நமக்கும் குறை இருக்கும், அவர்களுக்கும் குறை இருக்கும். ஆனால் உண்மையான காதலில் ஒருவரின் குறையை மட்டும் பார்க்காது, உங்கள் நல்ல குணங்களையும் நினைவில் வைத்திருப்பார்கள். தவறு இருந்தால் அதை மரியாதையுடன் எடுத்து சொல்வார்கள். காயப்படுத்தும் வார்த்தைகளால் அல்ல, அன்பான வார்த்தைகளால். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை என்று உணர்வான். சில நேரங்களில் நாம் எதுவும் சொல்ல மாட்டோம், ஆனால் மனிதன் 1000 கவலையில் இருப்பான். உண்மையான காதலிக்கும் ஆண் உங்கள் முகத்தை பார்த்தே என்னாச்சு என்று கேட்பான். நீங்கள் ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் உங்கள் குரலில் இருக்கும் சோகத்தை உணர்வான். ஏனென்றால் காதல் என்பது வார்த்தைகளால் மட்டும் கேட்பதல்ல, உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வது. எதிர்காலத்தை பற்றி பொறுப்புடன் யோசிப்பான். உண்மையான காதல் இன்றைய சந்தோஷத்தை மட்டும் பார்க்காது, நாளைய வாழ்க்கையையும் யோசிக்கும். செலவு, வேலை, குடும்பம், பொறுப்புகள் இவற்றை பற்றியும் சிந்திக்க தொடங்குவான். ஏனென்றால் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டுமென்றால் ஆசை மட்டும் போதாது, அதற்கு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்பது அவனின் புரிதலாகும். ஒரு முக்கியமான சிந்தனை, நிறைய பேர் ஒரு தவறு செய்கிறார்கள். அவன் என்னை ரொம்ப காதலிக்கிறான் என்று நினைத்து அவன் செய்யும் எல்லா செயல்களையும் சரி என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையான காதலில் அன்பு இருக்கும், மரியாதை இருக்கும், நம்பிக்கையும் இருக்கும். இந்த மூன்றில் ஒன்று இல்லை என்றாலும் அந்த உறவை நிதானமாக சிந்தித்து பார்ப்பது நல்லது. ஒரு ஆண் உண்மையாக காதலித்தால் ஏன் உங்களை இல்லாத நேரத்தில் உங்கள் நினைப்பால் இருப்பான்? ஏன் உங்கள் சிரிப்பை மட்டும் பார்க்க எதையும் செய்ய தயாராக இருப்பான்? ஏன் உங்களுடன் இருக்கும்போது மட்டும் அவன் முழுமையாக சந்தோஷத்தில் இருக்கிறான்? இதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.
ஒரு ஆண் உங்களை வெறும் விருப்பமாக பார்க்கிறானா அல்ல வாழ்க்கை முழுவதும் கூட இருக்க வேண்டிய மனிதராக பார்க்கிறானா என்பதை புரிய வைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை முதலில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அறிகுறி மட்டும் இருந்தால் அது உண்மையான காதல் என்று சொல்ல முடியாது. பல அறிகுறிகள் தொடர்ந்து நீண்ட காலமாக அவனுடைய நடத்தையில் தெரிந்தால்தான் அது உண்மையான அன்பின் அடையாளமாக இருக்கலாம். அதை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த அறிகுறிகளை பார்ப்போம். உங்கள் மதிப்பை கூட புரிந்து கொள்ள முயற்சிப்பான். ஒவ்வொரு முறையும் காதல் வார்த்தைகளாய் வெளிப்படுத்த மாட்டான். சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். அதற்கு பின்னால் சோர்வு இருக்கலாம், கவலை இருக்கலாம், அல்லது சொல்ல முடியாத ஒரு வழி இருக்கலாம். உண்மையான காதலிக்கும் ஆண் ஏன் பேச மாட்டேங்கிற என்று கோபப்பட மாட்டான். மாறாக, உனக்கு கொஞ்சம் நேரம் வேணுமா, நான் இருக்கேன், பேசணும்னா பேசு என்று உங்கள் மனநிலைக்கு மதிப்பான். உங்களை இழிவாக மற்றவர்களிடம் ஒப்பிட மாட்டான். அவளை பாரு, இவங்க மாதிரி இரு, நீ மட்டும் ஏன் இப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையை உடைத்துவிடும். உண்மையாக காதலிக்கும் ஆண் உங்களை வேறு யாருடனும் ஒப்பிட மாட்டான். ஏனென்றால் அவன் காதலிப்பது உங்கள் தனித்துவத்தை, வேறு ஒருவரின் நகலை அல்ல. உங்களுடன் இருக்கும் நேரத்தை மதிப்பான். விலை உயர்ந்த பரிசு கொடுப்பது மட்டும் காதல் அல்ல. சில நேரங்களில் 1 மணி நேரம் மன நிறைவாக பேசுவது, ஒரு சிறிய நடைப்பயணம் மேற்கொள்வது, ஒரு தேநீர் குடித்து கொண்டு சிரித்து பேசுவது, இதுதான் உண்மையான நினைவுகளை உருவாக்கும். உண்மையாக காதலிக்கும் ஆண் நேரத்தை பணத்தால் அளக்க மாட்டான். உங்களுடன் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் மதிப்பான். உங்கள் நம்பிக்கையை உடைக்க பயப்படுவான். காதலின் மிக கஷ்டமான விஷயம் நம்பிக்கையை இழப்பது. ஒரு முறை உடைந்த நம்பிக்கை மீண்டும் கட்டுவது மிக கடினமானது. அதனால் உண்மையான காதலிக்கும் ஆண் உங்களிடம் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை தவிர்ப்பான். பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த பொய்யை சொல்லாம உண்மையை மட்டுமே சொல்லுவான். தவறு செய்தாலும் உண்மையை சொல்ல தைரியம் காட்டுவான். ஏனென்றால் அவனுக்கு உறவை விட முக்கியமான ரகசியங்கள் இருக்கக்கூடாதென்று நினைப்பான். நீங்கள் இல்லாத போது உங்கள் மதிப்பு இன்னும் அதிகமாக புரியும். ஒரு நாள் நீங்கள் பேசாமல் இருந்தால் அவன் அதை உணர்வான். நீங்கள் அருகில் இல்லாத போது உங்கள் இருப்பின் அருமை அவனுக்கு புரியும். இது உண்மையின் பயம் அல்ல, அன்பான ஒருவரின் இல்லாமையை உணர்வது. உண்மையான காதலில் ஒருவரின் இருப்பு வாழ்க்கையை அழகாக்கும். ஒரு முக்கியமான உண்மை, சில நேரங்களில் ஒரு ஆண் உங்களை உண்மையாக காதலித்தாலும் அவன் எல்லா உணர்வுகளையும் சரியாக வெளிப்படுத்த முடியாமல் இருக்கலாம். அது அவன் உண்மையாக காதலிக்கவில்லை என்பதற்கான ஆதாரம் அல்ல. ஒவ்வொருவரும் அன்பை வெளிப்படுத்தும் விதம் வேறுபடும். அதனால் வார்த்தைகளை மட்டுமே வைத்து முடிவு செய்யாமல் அவன் நீண்ட கால செய்து வரும் செயல்களையும் கவனிங்கள். அதுவே ஒரு உறவின் உண்மையான அடையாளம். உங்கள் மரியாதையை எல்லாவற்றுக்கும் மேலாக நினைப்பான். உண்மையான காதலிக்கும் ஆண் உங்களை நேசிப்பது மட்டுமல்ல, உங்கள் சுயமரியாதையும் பாதுகாப்பான். கோபம் வந்தாலும் உங்களை இழிவாக பேச மாட்டான். மற்றவர்களின் முன்னால் அவமானப்படுத்த மாட்டான். ஏனென்றால் காதல் இருக்கும் இடத்தில் மரியாதை இல்லை என்றால் அந்த உறவு நீண்ட காலம் நிலைக்காது. கடினமான காலத்திலும் உங்களுடன் நிற்பான். வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்களில் சந்தோஷம் இருக்கும், சில நாட்களில் கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டமான நாட்களில் உங்களை தனியாக விட்டுவிட்டு செல்லாமல் நாம் சேர்ந்து இதை சமாளிப்போம் என்று நிற்பான். உண்மையான காதலிக்கும் மனிதன் சந்தோஷத்தில் அருகில் இருப்பது எளிது, கஷ்டத்தில் அருகில் இருப்பதுதான் அன்பு. உங்கள் மகிழ்ச்சிக்காக சில தியாகங்கள் செய்ய தயாராக இருப்பான். உண்மையான காதல் கணக்கு பார்க்காது. நான் இதை செய்தேன், நீ என்ன செய்தாய் என்று அளவிடாது. சில நேரங்களில் தனது வசதியை விட்டு கொடுத்து உங்களுக்கு தேவையான முதலில் செய்து கொடுப்பான். அதற்கு அவன் தன்னை மறந்து வாழ வேண்டும் என்பதல்ல, ஆனால் உங்கள் நலனுக்கு அவன் முக்கியம் என்பதுதான் அர்த்தம். எதிர்காலத்திலும் உங்களுடன் இருக்க விரும்பினால் உண்மையான காதல். இன்றைய உணர்ச்சிகளுக்கு மட்டும் வாழாமல் நாளைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும். இன்னும் சில வருடங்கள் கழித்து நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம் இப்படி பேச ஆரம்பித்தால் அவன் உங்களை ஒரு தற்காலிக உறவாக நினைக்கவில்லை, வாழ்க்கை பயணத்தின் துணையாக பார்க்கிறான். உங்களை மாற்றாமல் உங்களுடன் சேர்ந்து வளர விரும்புவான். இதுதான் இந்த முழு வீடியோவின் மிக முக்கியமான அறிகுறி. உண்மையான காதல் நீ மாறு என்று சொல்லாதது,
நாம் சேர்ந்து வளரலாம் என்று சொல்லும் ஒருவரின் பலத்தை இன்னொருவர் வளர்ப்பார். பலவீனத்தை கேலி செய்ய மாட்டார். தவறு செய்தால் திருத்த விரும்புவார். வெற்றி பெற்றால் மனதார கைத்தட்டுவார். இதுதான் ஆரோக்கியமான உறவு. ஒரு முக்கியமான உண்மை, இந்த வீடியோவில் நாம் 30 அறிகுறிகள் பார்த்தோம். ஆனால் இந்த 30 அறிகுறியும் ஒரே மனிதரிடம் எல்லா நேரத்திலும் முழுமையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியல்ல. ஒருவருக்கொருவர் வைத்திருக்கும் நம்பிக்கையில் இருக்கிறது. கஷ்டமான நேரத்தில் கையை விடாமல் பிடித்திருப்பதில் இருக்கிறது. உண்மையாக காதலிக்கும் 2 மனிதர்கள் எப்பொழுதும் சண்டையே போட மாட்டார்கள் என்பது அர்த்தமல்ல. சண்டை வந்தாலும் அந்த உறவை காப்பாற்ற முயற்சி செய்வார்கள். இதுதான் காதலின் உண்மையான அர்த்தம். இந்த 30 அறிகுறிகள் எத்தனை அறிகுறிகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள்? உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. இது போன்ற உறவுகள், காதல் மற்றும் வாழ்க்கை பற்றி அழகான வீடியோகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.